முக்கியமாக சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்திற்குள்ளே இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டமானது தொடர்ந்து 4வது நாளாக சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில இன்று இந்த போராட்டத்தை டிபிஐ வளாகத்திற்குள்ளே இந்த இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களை தடுத்து பாதையிலேயே வலுக்கட்டாயமாக கைது செய்த காவல்துறையினரை கண்டித்து இந்த போராட்டமானது தீவிரமடைந்திருக்கிறது. ஒரு சில நாட்களாக காவல்துறையிடம் இடைநிலை ஆசிரியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதாக நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நடந்து சென்று கூட உரிமை இல்லாத நிலையில்தான் தற்போது இங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினர் ஆசிரியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட விடாமல் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் தடுத்து வருவதாக ஆசிரியர்கள் தொடர் குற்றச்சாட்டாகவே இருந்து வருகிறது. இந்த நிலையில் பொதுமக்கள் ஆசிரியர்கள் என அனைவருமே வழிமறைத்து காவல்துறையினரிடம் விசாரணை மேற்கொள்வதால் அந்த டிபிஐ வளாகத்துக்குள்ளே பணிபுரியும் தொழிலாளர்கள் பணிபுரியில் ஈடுபடும் இவர்களை செல்லக்கூட முடியாத நிலையில் பெண்கள் அச்சமாக இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல இவர்கள் தொடர்ந்து அதை இடைநிலை ஆசிரியர் தொடர்ந்து வைக்கக்கூடிய இந்த போராட்டத்தின் மூலமாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார். அதாவது சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை ஆசிரியர்கள் இந்த 4வது நாளாக தொடர்ந்து இந்த கோரிக்கையானது குறிக்கின்றனர். அதாவது டிபிஐ வளாகத்திற்குள்ளே முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு முயற்சி செய்யப்பட்டதால் இந்த போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்து அவர்களை தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார். தற்போது இடைநிலை ஆசிரியர்கள் கோரிக்கையை நிறைவேற்ற அமைக்கப்பட்ட குழுவின் நிலை என்ன ஆசிரியர்கள் கேள்வி எழுப்பியிருப்பதாகவும் இந்த நிலை இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதியம் முரண்பாட்டை ஆய்வு செய்து 3 மாதத்தில் அறிக்கை அளிக்கப்படும் என்று தமிழக அரசின் வாக்குறுதி என்ன ஆனது என்றும் அதே போல பள்ளிகளில் பாடம் எடுக்க வேண்டிய இடைநிலை ஆசிரியர்கள் சாலையில் இறங்கி போராட்டம் நடத்துவது சரிதானா என்ற இந்த அவல நிலை நீடித்திருப்பதற்காக கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதே போல இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாட்டை அமைக்கப்பட்டு குழு 3 மாதத்தில் அறிக்கை அளிக்கும் என தமிழக அரசு தெரிவித்த நிலையில் இந்த குழுவானது அமைக்கப்பட்டு ஓராண்டுக்கும் மேல ஆகியும் இதுவரை இந்த இடைநிலை ஆசிரியருக்கான இந்த அறிக்கையை தற்போது வரை வெளியிடாதது கேள்விக்குறியாக இருந்து வருகிறது.